சேலம் மாவட்டத்தில, சேலத்தில இருக்கக்கூடிய காவேரி ஹாஸ்பிட்டல்ல. ஸோ 4 முறை வந்து மாசத்துல 4 முறை வந்து டயாலிசிஸ் பண்றாங்க. டயாலிசிஸ்னா உங்களுக்கு எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரியும். ரத்தத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஏத்துறது. சரிங்களா? ஸோ ரத்தம் உடம்புல இருக்காது. ரத்தத்த ஏத்துறது. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது தான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய நம்ப டிஸ்ட்ரிபியூட்டர் விமலா மேடம்னு சொல்ட்டு, அவங்க வந்து இந்த மாரி இருக்கு சார், போய் பார்க்கலாமான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நானு, விக்னேஷ் சார் எல்லாமே வந்து அங்க போய் பார்த்தோங்க. சரவணன் சாரு, ஒரு டைம் வந்து நம்ம ஜெயசூர்யா சார் கூட வந்தாரு. எல்லாமே போய் பார்த்துட்டு, அ எல்லாம் நம்ம அட்டாமிக் ப்ராடக்ட் எல்லாம் வந்து பேசி எல்லாம் குடுத்துட்டு வந்தோங்க. அதுக்கு முன்னாடி அந்த அம்மா சொல்லும், சும்மா இப்படி தள்ளுனாவே போதுமாம். சார் வந்து அப்படியே விழுந்துருவாராம். ஸோ அந்த அளவுக்கு வந்து வீக்னஸா இருந்தாரு. ஸோ இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாசமா மேக்ஸிமம் சாப்பிட்டுன்னு வராரு. அவரு கிரிட்டிக்கல் லெவல் வந்து பார்த்தீங்கன்னாக்க 8 பாயிண்ட் இருந்துச்சுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மள்து வந்து அட்டாமிக் ப்ராடக்ட் வந்து ரெகுலரா நாம வந்து ஆனா அவரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் பண வசதி உள்ளவர் தான். நம்ம என் உடம்பு நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நம்ம சொல்ற ப்ராடக்ட்ட கரெக்ட்டா வந்து 5 நாளைக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட் ஆகாததுக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி ஆர்டர் போட்டு வாங்கிருவாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெடிகேட்டடா நாங்க சொல்ற மாரி கரெக்ட்டா சாப்பிட்டுன்னு வராரு. அதனுடைய விளைவு என்னன்னாக்க, இன்னைக்கு 8 பாயிண்ட்ல இருந்தது 5 பாயிண்ட்க்கு வந்துச்சு. அப்புறம் 4க்கு வந்துச்சு. இன்னைக்கு 3 பாயிண்ட்க்கு உள்ள வந்துருச்சு. சரிங்களா? அப்ப என்னாச்சு அப்டின்னாக்க, ஒரு டைம் வந்து நாங்க வந்து ஆ சார் நீங்க போயிட்டு செக் பண்ணுங்க அப்டின்னு சொல்லும்போது, செக் பண்ண உடனே, அதே காவேரி ஹாஸ்பிட்டல்ல திருப்பி 8 பாயிண்ட் காமிச்சுட்டாங்க. இவரு அப்படியே பதறி அடிச்சுன்னு வந்து, "சார் என்ன சார் 8 பாயிண்ட் திரும்ப காமிச்சுட்டாங்க. நீங்க வந்து இப்டி சொல்றீங்க" அப்டின்னாங்க. "சார் ஒண்ணும் பதட்டப்படாதீங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல விட்டுருங்க. அத சுத்தி இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல விட்டுருங்க. 2 கிலோமீட்டர் அந்த பக்கம் ஏதாவது பிளட் செக்கப் பண்ணக்கூடிய உங்களுடைய இந்த உங்களுடைய உங்களுடைய இதுக்கு தகுந்த மாரி செக்கப் பண்ணக்கூடிய ஆ சென்டர் இருந்தாக்கா, அங்க போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புனோங்க. அதே மாரி அவரே போய் செக் பண்ணி பார்த்தாக்க, 3 பாயிண்ட் இருக்குது. சரிங்களா? அப்போ அவரு ஆச்சரியப்பட்டாரு. "என்ன சார்?" அப்டின்னா, "சார் அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு கஸ்டமர். அதனால ஒரு கஸ்டமர வந்து இழக்கிறதுக்கு வந்து அவங்க விடமாட்டாங்க. ஏன்னா, உங்க மூலியமா தான் அவங்ககிட்ட வந்து ரெகுலரா பணம். மந்த்லி 4 டைம் நீங்க வந்து அங்க போய் பணத்த வந்து குடுக்குறீங்க. அப்ப அந்த கஸ்டமர வந்து இழக்கிறதுக்கு வந்து எந்த ஹாஸ்பிட்டலும் வந்து இது பண்ண மாட்டாங்க. ஸோ, அதனால நீங்க வந்து இனிமேலுக்கு அங்க குடுக்குற ரிப்போர்ட்ட நீங்க பாட்டுன்னு வாங்கின்னு வந்துருங்க அவ்வளோதான். நீங்க வந்து எங்கேயும் செக்கப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுங்க. அதே மாரி சார் இப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கிட்னி லெவல் வந்து 3 கீழ வந்தவுடனே, அவரு, அவங்க ஒய்ஃபும் இன்னைக்கு அவரு கார் ஓட்டின்னு போறாரு சார். சேலம் ஓமலூர்லேருந்து பாலக்கோடு பக்கம் அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு கார் ஓட்டின்னு போறாரு. மலை மேல சார் நீங்க நல்லா நெனச்சு பாருங்க. டயாலிசிஸ் பண்றவங்க, மேக்ஸிமம் அவங்க உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா, பொத்தல் ஆன மாரி தான் கணக்கு. சும்மா ஏதோ அப்படி இருக்கிறாங்க அப்படின்ற மாரி தான். இன்னைக்கு 2 பேருமே சார் மலை மேல ஏறி ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறாங்க சார். எங்களுக்கு அனுப்பிவிடுறாங்க சார். "கோவிந்தன் சார், விக்னேஷ் சார் இங்க பாருங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிவிட்டு கால் பண்றாரு சார். உண்மையிலேயே வந்து எங்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம். என்னலாம் அப்புறம் ஒரு ஒரு சாப்பிட்டாரு? டைம் சார் சார் அது வேணாம் சார். ஏன்னா வந்து இது வந்து ஜூம் மீட்டிங்கு. நம்ம வந்து குரூப் இதுல போடுவோம். இதுல யூடியூப்ல போடுவோம். அவங்க வேணுன்றவங்க நம்மள கால் பண்ணி பேசிக்கிட்டோம். சரிங்களா? ஸோ நம்ம அட்டாமிக் ப்ராடக்ட் குடுத்து, இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் எடுத்திருக்கிறாரு. ஸோ அதோடு இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு சார் ஒரு டைம் ஃபோன் பண்ணி, "சார் இந்த மாரி வந்து ஆ காவேரி ஹாஸ்பிட்டல்ல செக்கப் பண்ணி 8 கிரிட்டிக்கல் லெவல் இருக்கு சார். என்ன சார்ன்னா, சார் உங்க உடம்பு எப்படி இருக்குது? என் உடம்பு சூப்பரா இருக்கு சார். அவ்வளோதான் விட்டுருங்க. நீங்க அத பத்திலாம் ஹாஸ்பிட்டல் குடுக்குற ரிப்போர்ட்ட பத்திலாம் கவலையே படாதீங்க. நீங்க பாட்டுன்னு உங்க வேலைய பாருங்க. உங்க வேலை என்ன? அட்டாமிக் ப்ராடக்ட் கேப் போடாம சாப்பிடணும். இத மட்டும் நீங்க செஞ்சுன்னு வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். கரெக்ட்டா செஞ்சுட்டு அதே மாரி சாப்பிட்டுன்னு வராரு. இன்னைக்கு கிரிட்டிக்கல் லெவல் 3க்கு கீழ வந்துருச்சு. இது அதுக்கு மேல என்ன நடக்கும்னா, 4 இன்சுலின் ஆ இன்சுலின்ற பாரு டயாலிசிஸ் பண்றது வந்து 1 குறையும். 3 மந்த்லி 3 போவாங்க. அப்புறம் மந்த்லி 3ல ஆ 2 குறையும் 2 போவாங்க. 3 குறையும் 1 போவாங்க. அப்புறம் வந்து மந்த்லி டயாலிசிஸ் 4மே குறைஞ்சிட்டு, இன்சுலின் வந்து 2 வேளைக்கு வருவாங்க. அது திரும்ப நம்மள கன்டினியூவா சாப்பிட்டு வந்தாங்களா, 2 வேளைலருந்து 1 வேளைக்கு வருவாரு. 1 வேளைன்றது மாத்திரைக்கு வருவாரு. அப்புறம் எம்ஜி கம்மி பண்ணி குடுப்பாங்க. அதுக்கப்புறம் சுத்தமா நார்மலுக்கு வந்துருவாங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் சாப்பிட்டுன்னே வந்தாருன்னா, நம்மளுடைய கணையம் என்ன பண்ணுங்க,
கிட்னி வந்து சுத்தமா நம்ம ப சின்ன குழந்தையில எப்படி இருக்கும் கிட்னி, அந்த மாரி வந்துரும். கணையம் வந்து என்ன ஆகும்? இன்சுலின் வந்து சுரக்க ஆரம்பிச்சுரும். அப்ப அடுத்த கட்டமா என்ன நடக்கும்? சுகர் நில்லு. சுகர் வந்து இல்லாம ஆயிரும். உடம்புக்கு இவ்வளோ சுகர் தேவ. அந்த தேவையான சுகர மாத்திரம் வச்சுக்கின்னு, ந நோய் வரக்கூடிய சுகர வந்து கியூர் பண்ணிட்டு, இன்சுலின் வந்து இன்சுலின வந்து இயற்கையா சுரக்க வச்சுரும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி